ஒலிம்பிக்கில் மீண்டும் பாலின சர்ச்சை. அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி என்ன செய்தார் தெரியுமா? பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் குத்துச்சண்டை மகளிர் பிரிவில் அல்ஜீரியா வீராங்கனை இமாம் கலிப் மீது பாலினம் தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சமீபத்தில் நடைபெற்ற இந்த விளையாட்டு போட்டி, குத்துச்சண்டை போட்டியில் தான் இந்த சர்ச்சையானது ஏற்பட்டிருக்கு. அதாவது அந்த போட்டியில் பொறுத்த வரைக்கும் மகளிருக்கான 66 கிலோ எடை பிரிவில் இத்தாலி வீராங்கனை ஏஞ்சலா உடன் புகாருக்குள்ளான அல்ஜீரியா வீராங்கனை இமாம் கலிப் பல பரீட்சை நடத்தினாங்க. வெறும் 46 நொடிகள் மட்டும்தான், 46 நொடிகள் மட்டும் நீடித்த இந்த போட்டியை இத்தாலி வீராங்கனை பாதியிலேயே நிறுத்திட்டு இந்த போட்டியிலிருந்து விலகுவதாக சொன்னாங்க. அதோட அந்த மேடையிலே நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்க. மகளிர் பிரிவில் ஒரு ஆண் களமிறங்கி விளையாடுவதையும் அவருடைய ஒரு குத்தை கூட என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு இத்தாலி வீராங்கனை ஏஞ்சலா குற்றம் சாட்டினாங்க. புகாருக்குள்ளான இமாம் கலில் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இருந்து பாலின சர்ச்சை எழுந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதோடு அவர்கிட்ட நடத்தப்பட்ட சோதனையில் ஆணுக்குரிய டிஎன்ஏக்கள் அவர்கிட்ட இருப்பது தெரிய வந்துச்சு. இந்நிலையில் எப்படி அவர் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து குத்துச்சண்டை வீரர்களும் போட்டிகளுக்கான தகுதி மற்றும் நுழை விதிமுறைகளுக்கு இணங்கியிருக்காங்க அப்படின்னு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி சொல்லியிருக்கு. கலிப் மற்றும் லின் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 2023ஆம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளை சர்வதேச குத்துச்சண்டை சங்கம் ஐபிஏன்னு சொல்லுவாங்க, அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் கடந்த ஜூன் மாதம் ரஷ்யாவை தலைமையகமாக கொண்டு செயல்படும் இந்த சங்கத்தின் சர்வதேச போட்டிகளை நிர்வகிக்கக்கூடிய அந்தஸ்தை நீக்கி அறிவித்தது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி. இதனால் ஒலிம்பிக் சர்வதேச கமிட்டியின் ஏற்பாட்டிலேயே கலிப் பங்கேற்றிருக்கார். இந்த 66 கிலோ எடைப்பிரிவின் காலிறுதி போட்டியில் கலிப் ஹங்கேரி நாட்டு வீராங்கனையான அன்னா லூகா ஹமோரியை எதிர்கொள்கிறாங்க. அங்கு அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு இன்னொரு ஒலிம்பிக் பதக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது குறித்து சமூக வலைதளங்களில் ஒருத்தர் மகளிர் விளையாடக்கூடிய போட்டியில் எப்படி ஆண்கள் விளையாட அனுமதிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கார். இதை பகிர்ந்த எலான் மஸ்க் நிச்சயமாக இதை செய்திருக்கக்கூடாது அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கார். அதோட இத்தாலி வீராங்கனைக்கு ஆதரவாக, இத்தாலி வீராங்கனைக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக அவர் தொடர்ந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வரார். 66 கிலோ எடைப்பிரிவு வீராங்கனையான கலிப்பின் டெஸ்டோஸ்டரோன் எனப்படக்கூடிய ஹார்மோனின் அளவு அதிகரித்ததால் இந்தியாவில் நடைபெற்ற போட்டிகளின் போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி சொல்கிறாங்க. ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியின் முதல் சுற்றில் முன்னேறிய 25 வயதான கலிப் அரங்கிற்கு வந்தபோது அல்ஜீரிய மக்கள் ஆரவாரமாக கைத்தட்டி அவரை வரவேற்றாங்க. ஒரு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளையும் பங்கேற்றார். 30 வினாடிகளுக்குள் முகத்தில் ஒரு குத்து வாங்கிய பிறகு கரின் தன் தலைக்கவசத்தை சரி செய்வதற்காக தன்னுடைய பயிற்சியாளர்கிட்ட போறார். அப்புறம் விளையாட வந்த அவர் விளையாட்டை பாதையில் நிறுத்திவிட்டு மீண்டும் பயிற்சியாளர்கிட்ட போறார். கலிப் பற்றி செய்தியாளர்கிட்ட பேசிய கரினி அவர் இறுதிப் போட்டி வரை செல்லணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். இவங்க சரி, இவங்க தான் சரி, இவங்க தான் தவறு அப்படின்னு மற்றவர்களை மதிப்பிட நான் இங்கு வரலை அப்படின்னு சொன்னாங்க கரினி. இதை பற்றி செய்தியாளர்கிட்ட கருத்து கூறிய இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியோ மெலோனி, ஒரு போட்டியில் சமமாக இருவர் போட்டியிடுவது முக்கியம், ஆனால் என்னுடைய பார்வையில் அது சமமான போட்டி அல்ல என்று குறிப்பிட்டார். இமாம் கலிப் பாலினம் குறித்த சர்ச்சை எழுந்த நிலையில் பலர் இமாம் கலிப்புக்கு ஆதரவாகவும் கருத்து சொல்லிட்டு வராங்க. அதாவது 14 வயதில் இருந்தே இமாம் கலிப் குத்துச்சண்டை பயிற்சியை தொடங்கியிருக்கிறதால் அவர் உடல் கூடுதல் வலிமையோடு இருக்கு. அல்ஜீரியாவில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கருத்து தெரிவித்து வராங்க. திட்டமிட்டு இத்தாலி வீராங்கனை கலிப் மீது குற்றம் சாட்டியிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்தில் தமிழகத்தில் வீராங்கனை சாந்திக்கு ஏற்பட்ட அனுபவம் பற்றி இப்போ நம்ம சொல்லணும். அதை பற்றி பகிரப்பட்டு வருது. நிறைய பேர் அதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு தோஹாவில் ஆசிய விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அதில் புதுக்கோட்டையை சேர்ந்த தடகள வீராங்கனை சாந்தி பங்கேற்றாங்க. 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவங்க சாந்தி வெள்ளிப்பதக்கம் ஜெயித்தாங்க. இதுக்காக தமிழக அரசு சார்பில் அவருக்கு ரூபாய் 15 லட்சம் ரொக்கம் மற்றும் 1.5 லட்சம் மதிப்பிலான டிவி பரிசாக அளிக்கப்பட்டது. இந்த பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில் சாந்தி பாலின சர்ச்சையில் சிக்கினாங்க. அவருக்கான பரிசோதனை முடிவில் எதிர்மறையான முடிவு வந்துச்சு. இதனால் பதக்கம் பறிக்கப்பட்டது.
கருணாநிதி பரிசு அறிவித்ததற்கு மறுநாள் இப்படி நடந்தது. ஆனால் சாந்தியை நேரில் அழைத்த கருணாநிதி, நீங்கள் பெண்ணாக உணர்கிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு சாந்தி சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கருணாநிதி சொல்கிறாரு, அப்படின்னா இந்த ரூபாய் 15 லட்சம் பெற நீங்கள் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி 15 லட்சத்துக்கான காசோலையை சாந்தி கிட்ட கொடுக்குறாரு. காசோலை மட்டும் இல்லாமல் 1.5 லட்சம் மதிப்பிலான டிவியை பரிசாக கொடுக்குறாரு. இதை கேட்டவுடன் சாந்தி, நான் எந்த தவறும் செய்யலை, நான் என் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கருணாநிதி வழங்கிய பரிசை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறது இங்கே நினைவு கூறத்தக்கதாக இருக்குது.